ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன மீன் அப்படியே சமைச்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீனுங்க. இது பேர் வந்து ஜிலேபி மீன். இது ஊர் சைடில் தான் வந்து நிறையவே கிடைக்கும். சென்னையில் வந்து எப்போயாச்சும் தான் கிடைக்கும். நான் வானநகர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி மீன் கிடைச்சிது. ஜிலேபி மீன் நாங்கள் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது, எப்பவுமே சாப்பிட்டதும் கிடையாது. ஊருக்கு போனால் நான் சாப்பிட்ருக்கேங்க, இங்கே நான் சாப்பிட்டது கிடையாது. நம்ம வந்து இது முதல் முறையாக சமைச்சிருக்கோம். வறுவலில் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் முதல்ல வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள், இது மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, கொஞ்சம் இஞ்சி போட்டு விழுது போட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இது கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சது. இது எல்லாத்துக்குமே நான் போடுவேன். கறிக்கு, மீனுக்கு, அப்புறம் எல்லாத்துக்குமே நான் வந்து போடுவேன் இந்த மசாலா. நீங்கள் வந்து என்னென்ன மசாலா போடுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து இந்த வறுவல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் போட்டு தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். இது வந்து வேணும்னா நம்ம தயிர் போட்டுக்கலாம், நான் வந்து லெமன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வந்து ஜிலேபி மீன் தான் நான் இன்றைக்கி வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பார் கூட தான் நான் தொட்டு சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.